ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் டொமேட்டோ பர்த்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாவும் 5 பல் பூண்டும் எடுத்து வச்சுக்கலாம். 4 தக்காளியை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த 4 பொருள் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டால் போதும். ஒரு பேனில் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்லிக்கும் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இந்த கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் வறுத்தெடுக்கணும். ஆனியன் நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு இது நல்லா வறுக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வறுபட்டதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே தக்காளியை விட்டோம்னா அதோடய ஸ்கின் எல்லாம் பீல் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் தக்காளியோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துடலாம். இதோட ஸ்கின்னை பீல் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பூண்டு, மிளகாய், வெங்காயமும் சேர்த்து கையால் நல்லா மசிச்சு கொடுத்துடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு கொடுத்துடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட ஈஸியான டொமேட்டோ பர்த்தா ரெசிபி ரெடி. ஈஸியாகவும் செய்யணும், அதே டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பைசியான ஃபுட் சாப்பிட பிடிக்கும்னா அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு தான். சூடான சாதத்து கூட இந்த டொமேட்டோ பர்த்தா ரெசிபியை நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்களேன்.